ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல ஆர்ஆர்பி, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து குரூப் டி நோட்டிபிகேஷனுக்கு உண்டான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏ டு இசட் அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும், ஏஜ் லிமிட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து எவ்வளவு இருக்குது, சிலபஸ் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க, என்னெல்லாம் நம்ம வந்து படிக்கணும், அது மட்டும் இல்லாம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷனான 10th 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணிருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து டிஎன்பிசியில் எப்படி இருக்கும் அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 4ல கூட கொஞ்சம் நம்மளுக்கு சிலபஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இது அதை விட ரொம்ப கம்மியா தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல கவர்மெண்ட் சார்பில் வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸும் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பில் வந்து வரக்கூடிய ஜாப் அப்டேட்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து ஆர்ஆர்பி, அதாவது 2024 நோட்டிபிகேஷன் நம்பர் 8ல இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நோட்டிபிகேஷன் நாங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆர்ஆர்பில இருந்து சொல்லியிருந்தாங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 இல்ல 2ல எவ்வளவு வேக்கண்ட் மட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 32,438 வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல, அதாவது சென்னை சர்க்கிளுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேற்பட்ட போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. சோ இப்ப இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஒரு எக்ஸாமினேஷன் நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டு நம்ம உள்ள வந்து என்ட்ரி ஆக முடியும். எக்ஸாமினேஷன் டேட் அப்படிங்கிறது அஃபீஷியல் இன்ன வரைக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணல. பட் நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு உண்டான டேட் மட்டும் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. முதல்ல நம்ம டேட் படி பாத்திரலாம். ஆக்சுவலா இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1 to 7th சிபிசி லெவல்ல நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா பேமெண்ட் வந்து பண்றாங்க சேலரியா. சோ சேலரி ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன போஸ்டிங் மேல வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இல்ல ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஷார்ட் நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வந்து போன மாசம் டிசம்பர் 2024 டிசம்பர் 28ஆம் தேதியே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஒரு ஷார்ட்டை வந்து கொடுத்திருந்தாங்க. டேட் ஆஃப் பப்ளிகேஷன் இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு டேட் வந்து ஜனவரி 22ஆம் தேதியில இருந்து லாஸ்ட் டேட் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு டேட் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி, கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 1 மந்த் டைம் வந்து கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து நம்மளுக்கு பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களை அறியாம ஏதாச்சும் நீங்க வந்து சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு எப்படி டைம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு 25 மார்ச் பிப்ரவரி 25ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு வந்து மார்ச் மாசம் 6ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. நீங்க ஆன்லைன்லயே என்ன பண்ணிக்கலாம்னா மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றதுக்கு டேட் வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா பிப்ரவரி மாசம் 22 to 24 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல், அதாவது வந்து இம்பார்ட்டன்டான டேட்ஸ். சரிங்களா? இந்த டேட்டை கொஞ்சம் கவனமா வந்து நோட்டீஸ் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கான குவாலிஃபிகேஷன் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி வந்து கொடுத்திருக்காங்கன்னா 10th 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏஜ் லிமிட் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் 1/1/2025 இந்த டேட் படி வந்து உங்களுடைய வயசு வந்து 18 வயசுல இருந்து 36 வரைக்கும் வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து போன வருஷம்லாம் இந்த குரூப் டி நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது வந்து ரிலீஸ் பண்ணல. இது கோவிட் பேண்டமிக் சம்திங், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாதனால 32ல இருந்து நம்மளுக்கு வந்து 36 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நீங்க 18 வயசுல இருந்து 36 வயசு இருக்கக்கூடியவங்க ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா கீழ வந்து டீடைலா நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க கொடுத்திருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்ல, ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே போஸ்டிங் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த போஸ்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து கண்ணுல ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படினாலும் தாராளமாக நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுல ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்திருக்காங்க. நோட்டிபிகேஷன்ல வந்து போஸ்டிங்க்கு நேரா வந்து நம்மளுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2 B2 B3 அதே மாதிரி C1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா பிசிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் இந்த ஆல் ரெஸ்பெக்ட் அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து டிவிஷன் வந்து இந்த வெர்ஷன்ல வந்து இருக்கணும். ஸ்பெக் போட்டிருக்கவங்களும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நைட் வெர்ஷன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளைண்ட், இந்த மாதிரி ஒரு சில கம்யூனிட்டி ஒரு சில அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? எந்த போஸ்டிங் எந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ரோலுக்குமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி வந்து கோட் வந்து கொடுத்திருக்காங்க. அதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரே அப்ளிகேஷன் தான் வந்து கொடுப்பாங்க. நீங்க வந்து ஒரே பீப்புள் வந்து 2
3 அப்ளிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரே அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12 விதமான டிஃபரெண்ட் ரோல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து லெவல் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா லெவல் 1ல நம்மளுக்கு வந்து salary வந்து பே பண்றதா சொல்லிட்டாங்க. அதுல வந்து ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுல இருந்து 33 வரைக்கும் இது வந்து காமன். சரிங்களா? நார்மலா இருக்கக்கூடிய கோர்ஸ் 1/1/2025 படி 18 to 33 அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து 1/1/2025 இந்த இது படி உங்களுக்கு அப்ளிகபிளா வந்து 18 வயசுல இருந்து 36 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்க வந்து ஓபிசி, பிசி கேட்டகரி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி நான் கிரிமி லேயர்ல வந்து வரீங்க அப்படின்னா நீங்க 3 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 39 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 36ல இருந்து ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னா நமக்கு 41 வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸ் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா 6 மந்த் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியும் ஓபிசி கேட்டகரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து 3 இயர்ஸ் 6 இயர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பெஞ்ச் மார்க்ல பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில இயர்ஸ் அப்படிங்கறது 40 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருந்துகிட்டே இந்த எக்ஸாமினேஷன் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா 45 இயர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. நாட் எல்டர் தென் அப்படிங்கிற இடத்துல நீங்க யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா 2/1/1989 இந்த டேட்டுக்கு அப்புறமும் இதுல வந்து 1/1/2007 அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ளேயே நீங்க வந்து இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். சரிங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து ஓபிசி கேட்டகரி நான் கிரிமிலேயர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு 2/1/1986க்கு மேல 1/1/2027க்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த மாதிரி ஏஜ் லிமிட் அப்படிங்கறது நமக்கு வந்து இதுல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த குரூப் டிக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கறது வந்து 500 ரூபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் 500 ரூபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னா பிசி ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 500 ரூபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அந்த 500 ரூபீஸ்ல நீங்க சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. கிளியர் மீன்ஸ் வந்து நீங்க எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 400 ரூபாய் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய பிடபிள்யூடி, ஃபீமேல்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், எக்ஸர்வீஸ்மேன்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 250 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 250 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட்ல இருந்து பேங்க் சார்ஜஸ் எல்லாம் போயிட்டு மீதி அமௌண்ட் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் த பேமெண்ட் ஆஃப் த ஃபீஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க ஆன்லைன்ல மட்டுமே ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த குரூப் டி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிரான்சாக்ஷன் சம்பந்தமா அமௌண்ட் பேமெண்ட் பண்ணல உங்களுக்கு எரர் வருது, பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இந்த கான்டாக்ட்க்கு நீங்க வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல நோட்டிபிகேஷன் மூலமா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் வந்து வைக்கிறாங்க. சிபிடி ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல தான் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவீங்க. அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து ஒரு 100 மார்க் வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பிசிக்கல் எஃபிலியேஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு நமக்கு வைக்கிறாங்க. அந்த பிசிக்கலையும் கிளியர் பண்ணவங்க தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போக முடியும். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து போக முடியும். முதல்ல நீங்க வந்து ரிட்டன் எக்ஸாம், அதாவது இப்போ நம்ம எப்படி வந்து குரூப் 1 வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கும் அதே மாதிரி இவங்க ஒரு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு படிச்சு நம்ம எக்ஸாமினேஷன் வந்து ரிட்டன் டெஸ்ட் மாதிரி வந்து ஆன்லைன்ல வைக்கிறாங்க. அதை நம்ம கிளியர் பண்ணவங்களுக்கு அப்புறம் தான் வந்து பிசிக்கல் நம்மளுக்கு வந்து வைக்கிறாங்க. பிசிக்கல்லையுமே வந்து ஒரு கட் ஆஃப் மாதிரி வரும். கண்டிப்பா சிபிடி பேஸ் பண்ணி நமக்கு வந்து கட் ஆஃப் கொடுப்பாங்க. அந்த கட் ஆஃப்குள்ள நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ரவுண்டு, அதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து போக முடியும். சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். இல்ல எப்படி வந்து நமக்கு வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈச் கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 மார்க்குக்கு தான் கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. ஒரு 1.5 மணி நேரம் கொடுத்து 100 மார்க்குக்கு நீங்க எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஜெனரல் சயின்ஸ்ல வந்து ஒரு 25 மார்க்கும், மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 25 மார்க்கும், ஜெனரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்ல வந்து ஒரு 30 மார்க்கும், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 20 மார்க்கும், டோட்டலா நம்மளுக்கு வந்து 100 மார்க்ஸ் அப்படிங்கறத வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பா இதுல வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1:3 மார்க் ரேஷியோல உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் ராங் ஆன்சர் பண்ணிருந்தீங்க அப்படினாலும் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து இதுல வந்து அப்டேட் மூலமா நமக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிசிக்கல் உங்களுக்கு வந்து வர சொல்லுவாங்க. அந்த பிசிக்கல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு 35 கிலோ வெயிட்டை வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க.
ஸோ இது வந்து ஒரே ஒரு சான்ஸ், ஃபர்ஸ்ட் சான்ஸ் தான் கொடுப்போம், ரெண்டாவது சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுட் பி ஹேவ் ரன், அதாவது வந்து ஒரு 100 மீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் பண்ண சொல்லி 4 நிமிஷமும் 15 செகண்டுக்குள்ள நீங்க வந்து வரணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 பிசிக்கல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஃபீமேலுக்கு வந்து ஒரு வெயிட் அப்படிங்கிறது வந்து 20 கேஜி வெயிட் உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து கிராஸ் பண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ரன்னிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 100 மீட்டர்ஸ்ல வந்து 5 நிமிஷமும் 40 செகண்டுக்குள்ள நீங்க வந்து ரன் பண்ணி வரணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்டேட்டா வந்து இருக்குது. சோ அதே மாதிரி பிடபிள்யூடிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிற மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கலாம் உங்களுக்கு இதுல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் வந்து முழுமையா வந்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இதுல அப்படியே கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு உண்டான வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது சர்க்கிள் வைஸ் அந்த டிவிஷன் வைஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சென்னை டிவிஷன்ல தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். நீங்க வேற டிவிஷனுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். எந்த டிவிஷன்ல வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கூட நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க வந்து கேரளாக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பெங்களூருக்கு அப்ளை பண்ணுவாங்க, கொல்கத்தாக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதுல நீங்க பண்றதா இருந்தாலும் ஓகே, கண்டிப்பா நீங்க எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ணணும். நம்ம தமிழ்நாடு அப்படிங்கறதுனால சென்னை சர்க்கிள்ல போயிட்டு நீங்க rrbchennai.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் URL நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோவா உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்றேன். அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ண அன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவா தெரிவிக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. தப்பா அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டென்ஷனும் ஆக வேண்டாம். சரிங்களா? சோ இது எல்லாமே முழுமையா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து என்னென்ன ரோல் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் டிராஃபிக் கொடுத்திருக்காங்க, இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க, மெக்கானிக்கல் கொடுத்திருக்காங்க, எலக்ட்ரிக்கல் கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து பாயிண்ட்ஸ் மேன் பின்னு சொல்லிட்டு ஒரு 5058 வேகன்சியும், அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 799 வேகன்சியும், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 301 வேகன்சியும், ட்ரக் மெயின்டெனன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 லெவல்ல நம்மளுக்கு வந்து 13,187 வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த இதுக்கு மட்டும் தான் வந்து அதிகப்படியான வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. மோஸ்ட்லி காம்படிஷன் அதிகமா இதுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 10th 10ஆம் கிளாஸ் நீங்க பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அப்படிங்கறத நீங்க முழுசா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இதுக்கு முன்னாடி எந்தெந்த இயர்லாம் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத முழுமையா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதை ஒன்ஸ் நீங்க ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேட்ல இருந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணா கூட தாராளமாக நீங்க வந்து இதை வந்து கிளியர் பண்ணி கிராக் பண்ணி எடுக்க முடியும். எக்ஸாமினேஷன் வந்து தமிழ்நாடுல நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தமிழ்நாடு சர்க்கிளுக்கு தமிழ்ல கூட எக்ஸாமினேஷன் வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் கூட வந்து இதுல வந்து தமிழ்ல வந்து லாங்குவேஜ் மொழியில நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமா தமிழ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல வந்து வரும். நீங்க தமிழ்ல தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதை இதுல வந்து நம்ம வந்து சொல்ல போறோம். சரிங்களா? சோ கண்டிப்பா அதை முழுமையா நீங்க வந்து பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஓபிசி கேட்டகரியா இருக்கீங்கன்னா இப்பவே ஓபிசி சர்டிபிகேட் அப்படிங்கறத அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமிங்ல வந்து நீங்க அப்ளை பண்ணாம இப்பவே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 வீக்ல நம்மளுக்கு வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஓபிசி சர்டிபிகேட் ஓபிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா ஓபிசி சர்டிபிகேட் இருந்தால் மட்டுமே நீங்க அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்க ஓபிசி சர்டிபிகேட் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க ஜெனரல் கேட்டகரியில தான் நீங்க வந்து அப்ளை பண்ணுவீங்க. சோ உங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கும், கட் ஆஃபும் ஹையா இருக்கும் ஜெனரல் போறதுனால. சோ ஒவ்வொரு ரிசர்வேஷன் அடிப்படையில நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க உள்ள வந்து போயிட முடியும். சரிங்களா? கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.